Hi students, exercise 10.8ல example sum 10.29 murder sum. ஓகே, ஒரு பர்சனை மர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் அதோட டைம் வந்து எக்ஸாக்ட் டைம் அவங்க 8 PM டிசைட் பண்ணுறாங்க. அதோட சம்மரி தான் இப்போ இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி. ஓகே, ஃபேரன்ஹைட். 2 hours கழிச்சு அந்த பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஓகே, ஆஃப்டர் 2 hours அந்த ரூமோட அவர் இறந்து போனார்லே அந்த ரூமோட டெம்பரேச்சர் ஃபிக்ஸடு 50 டிகிரின்னு கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்சுவல் அசியூம்டு சப்போஸ் அந்த பாடியோட டெம்பரேச்சர் 98.6 இருந்துச்சுன்னா கரெக்டான எந்த டைமில் அவர் இறந்துருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாட் டைம் டிட் மர்டர் அக்கர், எந்த நேரத்தில் அந்த மர்டர் நடந்திருக்கு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் டெக்ஸ்ட் புக்கை கையில் வச்சுக்கோங்க, அப்படியே வீடியோ கேளுங்க. ஓகே, ரெடி? இந்த எக்ஸாம்பிள் 10.29 மாடல் தான் 7th சம் அண்ட் 9th சம் எக்ஸசைஸில். இந்த 3 சம்மும் ஒரே டைமில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கிளாஸ் ஒர்க்கில். லெட் T be the temperature of body, let S be the temperature of room. உடனே இந்த 3 சம்மில் பண்ண அதே ஐடியா தான் இங்கேயும் பண்ண போகிறோம். dt by dt proportional to temperature minus S. அது பாடி டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர். உடனே ப்ரொபோர்ஷனல் எடுத்துருங்க, கேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் டிடி அங்கே போய்ட்டு இதுக்கப்புறம் டேரெக்டாக இது வரணும். இந்த ஸ்டெப் எப்படி வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், கொஸ்டின் நம்பர் 7, 9 நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஓகேவா? ரைட், 7 சம பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ரைட், இது கிடச்சிரும். டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. இது எப்படி வந்தது? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், அதை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் கூட. ஓகே, இனிஷியல் டைம் 0. அப்போ அந்த பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்கு? 70 டிகிரி ஃபேரன்ஹைட். ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? அது ஃபிக்ஸட் 50 டிகிரி. இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் இது உள்ளே போய் போடுறேன், அவ்வளோதான். 70 மைனஸ் 50 ஈக்குவல் டு சி. டி இடத்துல 0 போடுங்க, இ பவர் 0 1 விட்டுருங்க. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சி வேல்யூ 20. 2 hours கழிச்சு, ஆஃப்டர் 2 hours அந்த 70 டிகிரி இருந்தது குறைஞ்சிச்சு, 60 டிகிரியாக டெம்பரேச்சர் வந்துச்சு. ரூம் டெம்பரேச்சர் அதே தான். திரும்ப இந்த ரிசல்ட், இந்த இன்ஃபர்மேஷனை இதில் போய் போடுறேன். டி இடத்துல 60, எஸ் இடத்துல 50, சி வேல்யூ ரெடியாக இருக்குது 20, இ பவர் கேடி. ஓகே, அந்த கேடின்றது டி வேல்யூ 2 இருக்கு, அதனால் 2K, சாரி. ஓகே, 2K. இது சப்ராக்ட் பண்ணால் 10, 20 கீழே வந்துச்சு. இ பவர் 2K. இந்த 0 0 கட் ஆகிடும். 1/2 1/2 டிவைட் பண்ணால் 0.5 தானே. இ பவர் 2K. ரெண்டு சைடும் லாகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த இஐ ரிமூவ் பண்ண இஓ லாகை கட் ஆகிடும். 2K. லாக் 0.5 வேல்யூ கொஸ்டின் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் எடுத்துக்கோங்க, புக் எடுத்துக்கோங்க, அதில் போய் பாருங்கள். லாக் 0.5 வேல்யூ கொடுத்துருக்கு, எடுத்து எழுதிக்கிட்டேன். 2K. இந்த 2 கீழே வந்து இந்த 2ஆல் அழகாக டிவைட் பண்ணலாம். இதை 2ஆல் வச்சா 3, இதை 2ஆல் வச்சா 2 4s are 8, கேரி 1. அந்த மாதிரி மைண்ட்லேயே போட்டிங்கன்னா உங்களோட கே வேல்யூ கிடச்சிச்சு. கே வேல்யூக்கு வந்து கடைசி ஸ்டேட்மெண்ட்ஸ் டைமை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் கடைசி லைனில் படித்து காமிச்சேன் இல்லையா? அசியூமிங் 98 டிகிரி பாடியோட டெம்பரேச்சர் இருந்தால் என்ன, அப்போ டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபேரன்ஹைட் எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகெயின் இந்த ரிசல்ட் அப்படியே நம்ம இதில் தான் போட போகிறோம். அப்போ டி மைனஸ் எஸ் இல்லையா? டியோட வேல்யூ போட்டாச்சு. எஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 50 ஈக்குவல் டு சின்னு இருக்குது. சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க 20, இ பவர் கேடி. அப்படி அது கே வேல்யூ அப்புறம் நம்ம போட்டுக்கலாம், ரெடியாக இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே யார் இருக்கா? 20. அந்த 20 கீழே வந்துடும். 20 கீழே வந்து இது அப்படியே எழுதுங்க. இ பவர் கேவோட வேல்யூ எழுதியிருக்கேன். கே வேல்யூ எழுதியாச்சா? எழுதிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இயை கேன்சல் பண்ண 2 பக்கமும் லாக் எடுத்திருக்கேன். ஓகே, லாக் எடுத்தோடனே இது நீ டிவைட் பண்ணுவோம்ல, கஷ்டப்பட தேவையே இல்லை. இதை நீங்கள் 20ஆல் அடித்தா புக்லேயே கீழே இருக்குது பாருங்கள், 2.43. இந்த 48.6 20 நீ அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2.43. புக்கிலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். லாகும் ஈயும் கட் ஆகிடும். பேலன்ஸ் எழுதியாச்சு. ஓகேவா? பேலன்ஸ் எழுதியாச்சு. இதோட ஆன்சரும் கொஸ்டின் கீழே தான் இருக்குது பாருங்கள். லாக் ஆஃப் 2.43 கொடுத்துருக்கு, அதை எடுத்து எழுதிக்கிட்டு இந்த மைனஸோடு இந்த ரிசல்ட் அப்படியே கீழே கொண்டு வாங்க. டி இந்த 0.0 விட்டுருங்க. கேஷுவலாக நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். இப்போ டீயோட வேல்யூ மைனஸ் இதே நீங்கள் அடிச்சுன்னா 2.56ன்னு வரும். இல்லைன்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது
நைட்டு 8 மணிக்கு இறந்து போனதாக காட்டுது. ஆனால் நமக்கு என்னென்னு ஆன்சர் வருது நெகட்டிவ். அப்போ முன்னாடியே இறந்து போயிருக்காரு 8 மணிக்கு முன்னாடி. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? 8 பிஎம்னு இருக்குது. அந்த 8 பிஎம்ன்றது 8.00. இந்த டைமை நெகட்டிவ் சப்ராக்ட் பண்ணுறேன், பண்ணால் 5.44 பிஎம். இதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் இருக்க டைலாக் தான் எழுத போகிறேன். த பர்சன் மர்டர்டு, அவ்வளோதான். அதை எழுதுனா போதும். த பர்சன் வாஸ் மர்டர்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். த பர்சன் வாஸ் மர்டர்ட் அட் above 5:30 பிஎம் அப்படின்னு புக் ஆன்சரில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இந்த ஆன்சர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். த பர்சன் வாஸ் மர்டர் அட் 5.44 பிஎம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். புக் ஆன்சர் தான் வேணும்னா அபவுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இல்லை இந்த ஆன்சர் கூட நீங்கள் பப்ளிக்கில் எழுதிக்கலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமானது 10.8 எல்லாரும் அசைன்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?